ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஆட் பண்ணி சூடானதுக்கப்புறம் சோம்பு போடுங்க. நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கறி லீவ்ஸு, கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை புதினா ஆட் பண்ணி வதக்குங்க. எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா இதை நல்லா பொடியாக வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் பூண்டு ஒரு 4-5 பல்ல நசுக்கி ஆட் பண்ணுங்கள். நசுக்கி ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஸ்மெல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை அரைச்சி பேஸ்ட்டாக ஆட் பண்ணுங்கள். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, கொரியாண்டர், பெப்பர், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். அதனுடைய ரா ஸ்மெல்லாம் போகட்டும். இப்போ என்னம்னா காலிஃப்ளவர் முன்னாடியே சுடு தண்ணியில் மஞ்சள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் சோக் பண்ணி வச்சுருங்க. அதில் கொஞ்சம் நல்லா வெந்துடும். ஸோ அந்த இதை வடிகட்டிட்டு அதை இது கூட எடுத்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே குக் பண்ணலாம். இதுக்கு தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. அதுலேயும் கொஞ்சம் தண்ணி வரும். அதுவே எனக்கு தான். நல்லா காலிஃப்ளவர் குக் ஆகிடுச்சு. ஸோ கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். நல்லா டேஸ்டியான ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடியாக இருக்குது. சாதத்துக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்து செஞ்சு கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.